கடக ராசி நேயர்களே, நீங்கள் கடந்த காலத்தில் கட்ட துயரங்களை நம் பாரும். குடும்பத்திற்காக செய்த தியாகங்கள் மதிக்கக்கூட படாதது. தன் கையே தனக்கு உதவி என்று இல்லாமல், என் குடும்பமே என் உலகம் என்று வாழ்ந்தவர்கள் நீங்கள். கடக ராசிக்காரர்களாகிய நீங்கள், உங்களின் சொந்த ஆசைகள், கனவுகள் மற்றும் தனிப்பட்ட மகிழ்ச்சி என அனைத்தையும் மூட்டைக்கட்டு வைத்துவிட்டு, குடும்ப உறுப்பினர்களின் உயர்வுக்காகவும், அவர்களின் தேவைகளுக்காகவும் உழைத்திருப்பீர்கள். நீங்கள் குடும்ப உறுப்பினர்களான உங்கள் சகோதர சகோதரிகளோ அல்லது உங்கள் வீட்டில் இருப்பவர்களுக்காகவே நீங்கள் இவ்வளவு நாள் உழைத்திருப்பீர்கள். உங்களுக்காக உழைக்காமல் அவர்களுக்காகவே உழைத்திருப்பீர்கள். பகல் இரவு பாராமல் உங்கள் உடல் நலனை கூட பொருட்படுத்தாமல் நீங்கள் செய்த தியாகங்கள் ஏராளம். ஆனால் அதற்கெல்லாம் பிரதிபலனாக உங்களுக்கு கிடைத்தது என்னவோ ஏன் ஏளன பார்வைகளும் நீ என்ன பெருசா செஞ்சிட்ட என்ற ஒற்றை வார்த்தை அலட்சியம்தான். நீங்கள் செய்த கடமைகளை உங்களின் கடமையாக மட்டுமே பார்த்தீர்களே தவிர அதற்கு பின்னால் இருந்த உங்கள் தியாகத்தை ஒரு நாளும் அவர்கள் மதிக்கவில்லை. இந்த அலட்சியம் உங்கள் நெஞ்சில் ஆறாத வடுவாக என்றும் இருக்கிறது. நீங்கள் எவ்வளவுதான் அவர்களுக்கு உதவி செய்தாலும் அவர்கள் உங்களை நீ என்ன பெருசா சிந்தித்த என்று ஒரு பார்வைதான் உங்களை பார்த்து கேட்பார்கள். நீ என்ன செய்தீர்கள் என்று அவர்களுக்கு இன்னும் அவ்வளவாக தெரியவில்லை. உறவினர்களால் ஏற்பட்ட மனவேதனை காரணமாக இரத்த பந்தங்கள், சொந்தங்கள் என்று நீங்கள் யாரையெல்லாம் கொண்டாடினீர்களோ அவர்கள்தான் உங்களுக்கு அதிகப்படியான மன உளைச்சலை தருவார்கள். உங்களுக்கு ஒரு நல்ல காலம் இருந்தபோது உங்களை சுற்றி நின்ற உறவுகள் உங்களுக்கு ஒரு கஷ்டம் என்று வந்தபோது முகத்தை திருப்பிக் கொண்டு ஓடிவிடுவார்கள். அது மட்டுமின்றி உங்களின் பலவீனங்களை புரிந்து கொண்டு மற்றவர்களிடம் உங்களை பற்றி தவறாக பேசி உங்களின் கௌரவத்தை குலைக்க அவர்கள் தயங்கவில்லை. நம் சொந்தக்காரர்கள் தானே என்று நீங்கள் காட்டிய சகிப்புத்தன்மையை அவர்கள் உங்களின் கோழைத்தனம் என்று தவறாக எடை போட்டனர். உறவுகளை இந்த இரட்டை வேடம் உங்களை நிலைகுலைய செய்திருக்கும். நீங்கள் எவ்வளவுதான் நம்ம ரத்தம் சொந்த பந்தங்கள் என்று நினைத்து நீங்கள் எவ்வளவுதான் உதவி செய்தார்களோ அவர்கள் உங்களுக்கு ஏதாவது கஷ்டம் என்று நீங்கள் நிற்கும் போது நீ யார் என்று அந்த பார்வையை மாற கேட்பார்கள். சேமிப்பு கடந்து போன காலம் போய் ஜோதிட ரீதியாக கடக ராசிக்கு தனஸ்தானத்தில் ஏற்பட்ட சுப கிரகங்களின் குறைபாட்டாலும் 7.5 சனியின் தாக்கங்களாலும் நீங்கள் கஷ்டப்பட்டு சிறுக சிறுக சேமித்து வைத்த பணம் அனைத்தும் உங்களை அறியாமலேயே கரையும் காலம் ஒன்று இருந்தது. எதிர்பாராத மருத்துவ செலவுகள், கொடுத்த கடன்கள் திரும்பி வராத நிலை மற்றும் பிறரின் அவசர தேவைகளுக்காக நீங்கள் கை கொடுத்த பணம் என அனைத்தும் உங்களை விட்டு போயின. ஒரு கட்டத்தில் நாளைக்கு நம்மிடம் என்ன இருக்கிறது என்று நீங்கள் யோசிக்கும் அளவிற்கு உங்களின் சேமிப்பு முழுமையாக கரைந்து போனது. பணமில்லாத போதுதான் இந்த உலகம் உங்களை எப்படி நடத்துகிறது என்று கசப்பான உண்மையை நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள். உங்கள் கையில் பணம் இருக்கும்போது மற்றவங்களை தேடி தேடி வருவார்கள். உங்களிடம் பணம் கரைந்து போன காலத்தில் நீங்கள் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு இருந்தாலும் உங்களுக்கு சிறு சிறு பணம் கூட கொடுத்து உதவ மாட்டார்கள் உங்கள் நண்பர்கள். நீங்களே அவ்வாறு இல்லாமல் உங்களின் பணத்தை நீங்கள் நம்ம நண்பர் சொந்தக்காரர்கள் என்று கொடுத்திருப்பீர்கள். பாசத்தை பயன்படுத்தியவர்கள் உங்கள் வாழ்க்கையில் உங்களிடம் இருக்கும் மிகப்பெரிய பலவீனமே நீங்கள் பிறர் மீது வைக்கும் அளவற்ற பாசம்தான். இந்த பாசனத்தையே தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்ட சுயநலவாதிகள் உங்களை சுற்றி அதிகம் இருந்திருப்பார்கள். உங்களிடம் அன்பாக பேசுவது போல நடித்து உங்களின் தங்கள் காரியங்களை சாதித்து கொண்டு காரியம் முடிந்ததும் கறிவேப்பிலையை போல உங்களை தூக்கி எறிந்து மனிதர்களை நீங்கள் கடந்து வந்திருப்பீர்கள். யாரையெல்லாம் நீங்கள் உண்மையாக நேசித்து பாதுகாத்தீர்களோ அவர்களே உங்களின் பாசத்தை ஒரு கருவியாக பயன்படுத்தி உங்களை ஏமாற்றியதுதான் உங்களால் தாங்கிக் கொள்ள முடியாத பெருவழியாகும். நீங்கள் யாரையெல்லாம் இவ்வளவு பாசமாக வைத்து கொண்டாடுகிறீர்களோ உறவினர்களையோ ரத்த சொந்தங்களையோ அவர்களே உங்களுக்கு அவங்களுடைய காரியம் உங்களால் நடந்து கொள்ள முடிய வேண்டும் என்பதற்காகவே உங்களிடம் இருந்திருப்பார்கள். அவர்களின் காரியம் முடிந்தவுடன் உங்களை தூக்கி எறிந்து விட்டு சென்றிருப்பார்கள். இவை அனைத்தும் உங்கள் கடந்த காலத்தில் நடந்திருக்கும் என்பதை நீங்கள் கமெண்ட் வாயிலாக கூறவும். மறக்காமல் நமது ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்களில் உங்களுக்கு இனிமேல் நல்லதாகவே நடக்கும். கடகராசிக்காரங்களை குடும்பத்தில் அமைதி நிலைக்கும். கடந்த காலங்களில் உங்கள் குடும்பத்தில் தேவையற்ற வாக்குவாதங்களும் வீண் பிடிவாதங்களும் புரிதல் இல்லாத சூழ்நிலைகளும் ஏற்பட்டு உங்களை நிம்மதி இழக்க செய்திருக்கலாம். சிறிய விஷயங்கள் கூட பெரிய விவாதமாக மாறி வீட்டில் ஒருவித பதற்றமான சூழலையே உருவாக்கியிருக்கும். ஆனால் இனிமேல் கிரகங்களின் சாதகமான சுழற்சியால் உங்கள் குடும்பத்தில் அமைதி என்னும் பூங்காற்று வீசப்போகிறது. குடும்ப உறுப்பினர்களிடையே ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து செல்லும் மனப்பான்மை தானாகவே வளரும். தேவையில்லாமல் பேசி வார்த்தைகளை கொட்டுபவர்கள் கூட இனி அமைதியை கடைபிடிப்பார்கள்.
வீட்டில் உள்ள பெரியவர்களின் ஆலோசனைகள் குடும்பத்தின் ஒற்றுமைக்கு வழிவகுக்கும். ஒருவருக்கொருவர் பேசும்போது அன்பும் கனிவும் நிறைந்திருக்கும். மனஸ்தாபங்கள் அனைத்தும் பனி போல் விலகி மாலையில் வேலை முடிந்து வீட்டிற்கு செல்லும் போது ஒரு நிம்மதியான மகிழ்ச்சியான சூழல் உங்களுக்கு காத்திருக்கும். குடும்பமே உங்களுக்கு ஒரு பெரிய பாலமாக மாறப்போகும் காலம் இது. நீங்கள் இனிமேல் குடும்பத்தில் அமைதியான உங்கள் வீட்டில் நிலைத்திருக்கும். உங்களுக்கு நீங்கள் கடந்த காலத்தில் அனுபவித்த கஷ்டங்கள் எதுவும் இனிமேல் இருக்காது. உங்கள் வீட்டில் நீங்கள் எப்போது நீங்கள் வேலை முடித்து மாலையில் வீட்டு திரும்பும் போது உங்கள் வீட்டில் உங்களுக்காக மகிழ்ச்சியும் அன்பும் தான் காத்திருக்கிறோம். தாயாரின் ஆசீர்வாதம் முன்னேற்றம் தரும். ஜோதிட சாஸ்திரத்தில் கடகராசிக்கு அதிபதியே சந்திர பகவான் தான். சந்திரன் என்பவர் மாத்ரு காரகன், அதாவது தாயை குறிக்கும் கிரகம் ஆவார். எனவே உங்களுக்கு உங்கள் தாயின் ஆசையும் அன்பும் எப்போதும் மிக முக்கியமானது. இனிவரும் காலங்களில் உங்கள் தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அவருடைய ஆலோசனைகளும் அவர் உங்களுக்கு கொடுக்கும் மன தைரியமும் உங்கள் வாழ்க்கையின் அடுத்த கட்ட முன்னேற்றத்திற்கு அஸ்திவாரமாக அமையப் போகிறது. நீங்கள் எந்த ஒரு புதிய காரியத்தை தொடங்குவதாக இருந்தாலும் உங்கள் தாயின் பாதங்களை தொட்டு வணங்கி அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்று தொடங்குங்கள். அது நிச்சயம் 100% வெற்றியை தரும். தாயின் சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடப்பதன் மூலம் உங்களை தொடர்ந்து பல தடைகளும் திருஷ்டிகளும் நீங்கும். தாயாரின் அன்பான அரவணைப்பும் அவர் உங்களுக்கு செய்யும் பிரார்த்தனைகளும் உங்களை சமூகத்தில் ஒரு உயர்ந்த நிலைக்கு கொண்டு சேர்க்கும் என்பதே ஐயமில்லை. இனிமேல் நீங்கள் எப்போதும் தாயின் ஆசீர்வாதம் தான் உங்களுக்கு முன்னேற்றம் தரும். உங்கள் தாயார் தான் உங்களுக்கு குரு. அவர்களின் ஆலோசனைகளை நீங்கள் கேட்டு நடந்து கொண்டால் உங்களின் வாழ்க்கை இனிமேல் முன்னேறும். அவர்கள் உங்களுக்காக எவ்வளவு பிரார்த்தனைகள் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார்கள் என்பதை உங்களுக்கு இனிமேல் தெரியும். அவர்களின் பிரார்த்தனைகள் தான் உங்களுக்கு முன்னேற்றம் வளங்களில் அதிகமாக இருக்கும். சந்திரன் அருளால் மன நிம்மதி அதிகரிக்கும். ராசிநாதனான சந்திரன் மனோகரன் என்று அழைக்கப்படுகிறார். நம்முடைய எண்ணங்கள், சிந்தனைகள், மன அமைதி அனைத்திற்கும் சந்திரனே பொறுப்பு. கடந்த காலங்களில் அஷ்டம அகாஷ்டம நிலைகளால் உங்கள் மனம் ஒரு நிலையில் இல்லாமல் தேவையற்ற கற்பனை பயங்களாலும் குழப்பங்களாலும் தவித்திருக்கும். இரவில் தூக்கமின்மை, மன அழுத்தம் போன்றவை உங்களை வாட்டியிருக்கலாம். ஆனால் இனிமேல் சந்திரனின் சுப பார்வை மற்றும் பலத்தால் உங்கள் மனம் தெளிவடையப் போகிறது. கடலில் ஏற்படும் அலைகள் அடங்குவதைப் போல உங்கள் மனதில் இருந்த குழப்ப அலைகள் ஓய்ந்து அமைதியை கூறிக்கொள்ளும். சரியான நேரத்தில் சரியான முடிவுகளை எடுக்கும் மனப்பக்குவம் உங்களுக்கு கிடைக்கும். உங்களை சுற்றி நடக்கும் எதிர்மறை விஷயங்களை உங்களை பாதிக்காதவாறு ஒரு ஆன்மீக பலமும் மன முதிர்ச்சியும் உங்களுக்குள் உண்டாகும். நிம்மதியான உறக்கமும் புத்துணர்ச்சியான காலை பொழுதுகளும் உங்கள் வாழ்க்கையை இனிமையாக்கும். நீங்கள் இனிமேல் சந்தினால் மன நிம்மதியை தான் அதிகரிப்பீர்கள். உங்கள் வீட்டில் அவ்வளவு குழப்பங்கள் எவ்வளவும் இருக்காது. இனிமேல் தூக்கமின்மை, மன அழுத்தம் போன்றவை இனிமேல் உங்களுக்கு இருக்காது. இனிமேல் உங்கள் வீடுகளில் குடும்பங்களில் சுப நிகழ்ச்சிகள் தான் அதிகமாக இருக்கும். கணவன் மனைவி பாசம் பலப்படும் நேரம். திருமண வாழ்க்கையில் கடந்த காலங்களில் சகிப்புத்தன்மையை குறைந்து ஒருவரை ஒருவர் சந்தேகப்படும்படியோ அல்லது தேவையற்ற ஈகோ பிரச்சனைகளோ பிரிவினைகளையும் மனக்கசப்புகளும் ஏற்படுத்தியிருக்கலாம். ஒரு கூரையின் கீழ் வாழ்ந்தாலும் கூட மனதால் தூரமாக இருந்த சூழ்நிலை மாறி இனி கணவன் மனைவி இடையே அந்யோன்மணியம் பாசம் பன்மடங்கு அதிகரிக்கப் போகிறது. உங்கள் துணையின் உண்மையான அன்பையும் அவர் உங்களுக்காக படும் கஷ்டங்களையும் நீங்கள் புரிந்து கொள்ளும் சந்தர்ப்பங்கள் அமையும். அதுபோல் உங்கள் மீதுள்ள நியாயங்களை உங்கள் துணையும் ஏற்றுக்கொள்வார். இருவருக்கொருவர் இருந்த இடைவெளிகள் குறைந்து மனம் விட்டு பேசுவதன் மூலம் பழைய கசப்பான சம்பவங்களை மறந்து புதிய வாழ்க்கையை தொடங்குவீர்கள். குடும்ப நிர்வாகத்திலும் எதிர்கால திட்டங்களிலும் இருவரும் இணைந்து முடிவெடுப்பீர்கள். இன்று இந்த ஒற்றுமை உங்கள் ஒட்டுமொத்த குடும்பத்தின் மகிழ்ச்சிக்கும் வளர்ச்சிக்கும் ஒரு பெரும் பக்கபலமாக அமையும். நீங்கள் இதுவரை கணவன் மனைவி பாசம் பலப்படும். இனிமேல் ஏனென்றால் நீங்கள் கடந்த காலத்தில் உங்களுடைய மனக்கசப்பான சம்பவங்கள் நிறைந்திருக்கும். இனிமேல் அவ்வாறு நடைபெறாமல் இருபோதும் சேர்ந்து ஒரு முடிவுகளை எடுப்பீர்கள். இது இனிவரும் நாட்களில் இவை அனைத்தும் நடைபெறும். நீங்கள் மறக்காமல் நமது கமெண்டில் தெரிவித்துக் கொள்ளுங்கள். மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ராசி பலன் சேனலை. ஆனால் இனிமேல் சந்திரனின் சுப பார்வை மற்றும் பலத்தால் உங்கள் மனம் தெளிவடையப் போகிறது. கடலில் ஏற்படும் அலைகள் அடங்குவதைப் போல உங்கள் மனதில் இருந்த குழப்ப அலைகள் ஓய்ந்து அமைதியை கூறிக்கொள்ளும். சரியான நேரத்தில் சரியான முடிவுகளை எடுக்கும் மனப்பக்குவம் உங்களுக்கு கிடைக்கும். உங்களை சுற்றி நடக்கும் எதிர்மறை விஷயங்களை உங்களை பாதிக்காதவாறு ஒரு ஆன்மீக பலமும் மன
முதிர்ச்சியும் உங்களுக்குள் உண்டாகும். நிம்மதியான உறக்கமும் புத்துணர்ச்சியான காலை பொழுதுகளும் உங்கள் வாழ்க்கையை இனிமையாக்கும். நீங்கள் இனிமேல் சந்தினால் மன நிம்மதியை தான் அதிகரிப்பீர்கள். உங்கள் வீட்டில் அவ்வளவு குழப்பங்கள் எதுவும் இருக்காது. இனிமேல் தூக்கமின்மை, மன அழுத்தம் போன்றவை இனிமேல் உங்களுக்கு இருக்காது. இனிமேல் உங்கள் வீடுகளில் குடும்பங்களில் சுப நிகழ்ச்சிகள் தான் அதிகமாக இருக்கும். கணவன் மனைவி பாசம் பலப்படும் நேரம். திருமண வாழ்க்கையில் கடந்த காலங்களில் சகிப்புத்தன்மையை குறைந்து ஒருவரை ஒருவர் சந்தேகப்படும்படியோ அல்லது தேவையற்ற ஈகோ பிரச்சனைகளோ பிரிவினைகளையும் மனக்கசப்புகளும் ஏற்படுத்தியிருக்கலாம். ஒரு கூரையின் கீழ் வாழ்ந்தாலும் கூட மனதால் தூரமாக இருந்த சூழ்நிலை மாறி இனி கணவன் மனைவி இடையே அந்யோன்மணியம் பாசம் பன்மடங்கு அதிகரிக்கப் போகிறது. உங்கள் துணையின் உண்மையான அன்பையும் அவர் உங்களுக்காக படும் கஷ்டங்களையும் நீங்கள் புரிந்து கொள்ளும் சந்தர்ப்பங்கள் அமையும். அதுபோல் உங்கள் மீதுள்ள நியாயங்களை உங்கள் துணையும் ஏற்றுக்கொள்வார். இருவருக்கொருவர் இருந்த இடைவெளிகள் குறைந்து மனம் விட்டு பேசுவதன் மூலம் பழைய கசப்பான சம்பவங்களை மறந்து புதிய வாழ்க்கையை தொடங்குவீர்கள். குடும்ப நிர்வாகத்திலும் எதிர்கால திட்டங்களிலும் இருவரும் இணைந்து முடிவெடுப்பீர்கள். இன்று இந்த ஒற்றுமை உங்கள் ஒட்டுமொத்த குடும்பத்தின் மகிழ்ச்சிக்கும் வளர்ச்சிக்கும் ஒரு பெரும் பக்கபலமாக அமையும்.